Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 2.2ல first sumல fifth subdivision பார்க்குறோம். Find the zeros of the following quadratic polynomials. So quadratic polynomial என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா ax square plus bx plus c இந்த ஃபார்ம்ல இருக்கும். And இதுல zeros அதாவது x ஓட values கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. And verify the relationship between the zeros and coefficient. Zerosக்கும் coefficientsக்கும் உள்ள ரிலேஷனையும் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. So, இப்போ இந்த fifth subdivision t square minus 15 quadratic formல எழுதிடலாம். So, first square term. So, x term இல்ல. So, அதனால 0 t போட்டுக்கோங்க plus constant term minus 15. இப்போ I methodல போட்டுடலாம். மேல plus கீழ into. So, இந்த t square ஓட coefficient 1 into minus 15 minus 15 and இந்த plusல 0 வந்துருது. So, minus 15. So, intoல minus 15 and plusல 0 வந்துச்சு அப்படின்னா இங்க √15 into √15 போட்டுக்கோங்க. ஒண்ணுல மைனஸ் போட்டுக்கோங்க. இனி செக் பண்ணி பாருங்க. √15 into minus √15 minus 15 and ரெண்டையும் ஆட் பண்ணா 0 வந்துடுது. இப்போ zeros எடுத்து எழுதிடலாம். t plus √15 and t minus √15. 0க்கு equate பண்ணுவோம். So t plus √15 equal to 0 and t minus √15 equal to 0. அப்ப t ஓட வேல்யூ minus √15 and t ஓட வேல்யூ plus √15 வந்துடுது. இனி sum of zeros and product of zeros கண்டுபிடிச்சிடலாம். So sum of zeros பாருங்க √15 plus √15 minus √15 plus √15 equal to 0 and product minus √15 into √15 is equal to minus 15 கிடைச்சிருக்கு. So இப்போ வெரிஃபை பண்ணிடலாம். So இப்போ ABC ஓட வேல்யூஸ் எழுதிடுங்க. A ஓட வேல்யூ 1, B ஓட வேல்யூ 0 and C ஓட வேல்யூ minus 15. இப்போ ஜெனரல் ஃபார்ம்ல சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். So alpha plus beta is equal to minus B by A. So minus B ஓட வேல்யூ 0 divided by A ஓட வேல்யூ 1 is equal to 0. Alpha into beta is equal to C by A. So C ஓட வேல்யூ minus 15 and E ஓட வேல்யூ 1 is equal to minus 15. இப்போ நமக்கு கிடைச்ச ரெண்டு வேல்யூஸும் பாருங்க ரெண்டுமே ஈக்குவல். ஜெனரல் ஃபார்ம்ல கண்டுபிடிச்சது அண்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஜீரோஸ் வச்சு கண்டுபிடிச்சது. ஸோ இங்க பாருங்க இது ஜீரோஸ் அண்ட் இது கோஎஃபிஷியன்ஸ் ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு வேல்யூஸ் ஈக்குவலா வந்திருக்கு. அதனால ஹென்ஸ் வெரிஃபைட்னு எழுதிக்கலாம். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.